ஹலோ எவ்ரிஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி, ஒரு பீக்கங்காய், 5 காஞ்ச மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ தான். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு பீக்கங்காவையும் போட்டு வதக்குங்க. பீக்கங்காய் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அது வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆற விட்டு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. பீக்கங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட எல்லாம் ஒரு கொஷின், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி யாரையாவது பார்க்குறப்ப உங்களோட நெய்பர்ஸ், கொலீக்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரையாவது பார்க்குறப்ப திடீர்னு பார்க்குறப்ப பிரேக்ஃபாஸ்ட் டைம், லன்ச் டைம் அந்த மாதிரி டைமிங்கில் பார்க்குறப்ப சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? நீங்கள் அந்த மாதிரி கேட்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு அது இருக்குது. நான் யாருக்காவது டெக்ஸ்ட் பண்ணுறேன், யார்கிட்டையாவது பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். கேட்டுட்டு தான் அடுத்ததே நான் பேச ஆரம்பிப்பேன். அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிடிச்ச ஒரு ஹேபிட். மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் எப்போவுமே அப்படி தான் கேட்பேன். சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு தான் நான் அடுத்ததாக பேசவே ஆரம்பிப்பேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா